அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அந்த தேவாதி தேவனுக்கு நாம் எல்லாரும் நன்றி செலுத்தி ஒரு விஷய கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். Glory to God. கொஞ்சம் குறைச்சிடலாம், கொஞ்சம் குறைச்சு. Glory to Jesus. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே சுமந்து கொண்டு வந்திருக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு செய்திகளும் ஆண்டுடைய பாடத்தில் அமர்ந்திருந்து எப்படி ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு வேத வசனங்களை ஆராய்ந்து கர்த்தர் சரியான நேரத்திலே சரியான வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் பெற்று தர வேண்டும் என்கிற வாஞ்சையோடும் நான் ஆண்டவரிடத்திலே அவரோடு செய்த உடன்படிக்கையிலே மிகப்பெரிய காரியமாக ஒன்று, ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாளிலே I should never repeat the same message. நான் ஒரு காலம் ஏற்கனவே பேசின செய்தியை நான் பேசக்கூடாது. ஒவ்வொரு முறையும் தேவனிடத்திலிருந்து புதிய காரியங்களை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எஸ்ராவை போல ஒரு நல்ல வேதபாரகனாய் இருக்க நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஆகவே அதில் நான் காம்ப்ரமைஸே ஆகிறதில்லை. லேட்டானாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுமை காத்து இறுதி நேரம் வரைக்கும் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நான் காத்திருக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் நான் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வர வாஞ்சித்த போது தேவன் எனக்கு நினைப்பூட்டிய காரியம், எத்தனை பேர் போன வார செய்தியினுடைய ஆழத்தை விளிம்புக்குள் வந்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு நினைப்பூட்டுகிற அந்த காரியத்தை இந்த மகனாயின் திருச்சபைக்கும் நினைப்பூட்டி அதை மையமாக கொண்டு இந்த செய்தியினுடைய ஆழத்துக்குள் மைய பகுதிக்குள் உங்களை நான் கொண்டு செல்ல, உங்கள் இருதயத்தை ஒருமனப்படுத்த நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. அவர்கள் முறுமுறுத்து அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். ஆண்டவரே, நீர் எப்பொழுது மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, தெய்வத்தின் தன்மையை வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்களோடு பேசுகிற சர்வ வல்லமையுள்ள சமாதான காரணர். ஆண்டவரே, நீர் பேச இந்த பூமி அதிரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் பேச பெண்மான்கள் ஈனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் பேச வனாந்தரங்களிலே பெரும் சத்தம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான தேவனுடைய வார்த்தைகள் இந்த காலை வேளையிலே எங்களை நோக்கி வருவதாக. அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்ள, பற்றி கொள்ள கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த இடத்துல அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும். இந்த இடத்துல வந்தவர்கள் ஒருவராது வெறுமையாய் போகாதபடி, எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்திருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கேற்ற தெய்வீக வார்த்தையை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாய் வாசிப்போம். முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நான் கடந்த நாட்களிலே முறுமுறுப்பினுடைய ஒரு முன்னுரை பகுதியை தான் உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்திருக்கிறேன். இதனுடைய வீரியம் வேறு மாதிரி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பு சிறு பிள்ளைகள் தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் முறுமுறுக்கிற அனுபவம் உண்டு. We all gone through such experience of murmuring. முறுமுறுப்பின் அனுபவத்துக்குள்ள நம்ம எல்லாரும் கடந்து போயிருக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் கேட்டு அதை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிற போது அது தோல்வி அடைந்தால் பெற்றோரை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். ஒரு எஜமானனிடத்திலே வேலைக்காரன் முறுமுறுக்கிறான். கொடுத்த வேலையை செய்யாதிருக்கிற போது எஜமானன் அந்த வேலைக்காரனை குறித்து முறுமுறுக்கிறான். இப்படி முறுமுறுப்பு எல்லாரிடத்திலேயும் எல்லா இடங்களிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் பரவி பாய்ந்து கிடக்கிறது. இது நேற்றைக்கு இன்றைக்கு வந்தது அல்ல. நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய ஆவியிலே அது இணைக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பின் நிமித்தம் அவர்கள் கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு மோசமானவைகளாக இருந்தது என்பதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அதிலே ஒரு சில பகுதிகளை மாத்திரம் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். கடந்த நாட்களிலே தண்ணீரை குறித்து அவர்கள் எப்படி முறுமுறுத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆஃப்டர் ஆல் வாட்டர், ஒரு சாதாரண தண்ணீர், குடி தண்ணீருக்காக முறுமுறுப்பதா? சாப்பாட்டில் உப்பு இல்லைன்றதுக்காக முறுமுறுப்பதா? தட்டு ஆடுது அப்படிங்கிறதுக்காக முறுமுறுப்பதா? வாகனம் பாதியில் நின்று விட்டது என்பதற்காக முறுமுறுப்பதா? இல்லை. முறுமுறுப்பினுடைய அனுபவம் எல்லா இடங்களிலேயும் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அது சீறி பாய்ந்து வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் அவர் கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிற போது அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், நீங்கள் அழிக்கப்பட்டதனுடைய காரணமே உங்கள் முறுமுறுப்பு. நீங்கள் தயவு செய்து முறுமுறுக்காதிருங்கள் என்பதாக. இந்த காலை வேளையிலே அந்த அடிப்படையிலே அந்த வசனத்தை மையமாக கொண்டு இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னவென்றால், முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பு. எனக்கு அருமையானவர்களே, முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். Many people does not understand the will of God and the presence of God in their life. தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தங்கள் வாழ்க்கையிலே உணராதவர்களாக மந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். முறுமுறுப்பு என்பதை நான் சாதாரணமாக நான் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்கு இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. ஏதோ நான் முறுமுறுத்து விட்டேன், என்னுடைய முகத்தை நான் சொலித்து விட்டேன், அவர்களை அவமானப்படுத்தி விட்டேன், அவர்களை நொந்து கொள்ள செய்து விட்டேன், அவர்களை கஷ்டப்படுத்தி விட்டேன், எனக்கு அவர்களை பார்க்க பிடிக்கல, அவர்களிடத்தில் பேச பிடிக்கல, அவர்களோடு இருக்க பிடிக்கல, அவர்களோடு வாழ பிடிக்கல. அப்படிங்கிற முறுமுறுப்பு என்பது ஏதோ ஒரு வார்த்தையிலே முடிந்து போகிற காரியம் அல்ல, ஏதோ ஒரு செய்கையிலே முடிந்து போகிற காரியம் அல்ல. அது சீறி பாய்ந்து வாழ்க்கையின் ஆழத்துக்குள் சென்று வாழ்க்கையின் ஒளியை அகற்றி இருளை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையை வாழ விடாதபடிக்கு சின்ன பின்னமாய் அழித்து போடுகிற ஒன்று என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முறுமுறுப்பை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை நாம் கவனம் செலுத்தி அதை சரி செய்ய வேண்டும். முறுமுறுப்பு என்பது முறைத்துவிட்டு போகிற காரியம் அல்ல. அப்படி ஒரு வேளை போயிருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன் முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பாய் மாறினது? எனக்கு அருமையானவர்களே, இந்த ரகசியத்தை ஒரு சில காரியங்கள் மூலமாய், சம்பவத்தின் மூலமாய் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த போது தண்ணீர் அவர் தராமல் இருந்தாரா? He provided water. எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் தாபனமாய் இருந்தபோது கசப்பான தண்ணீர் இருந்தது. அந்த இடத்திலே முறுமுறுத்தார்கள். மாரா என்கிற இடத்துக்கு வந்தபோது முறுமுறுத்தார்கள். ஆனால் அவர்களை தாகத்தோடு சாகச் செய்தாரா? இல்லை. தண்ணீர் கொடுத்தவர்கள் தாகத்தை தீர்த்தார். மிருக ஜீவன்களுக்கு தாகத்தை தீர்த்து கொடுத்தார். அவர்களுடைய வேலைக்காரர்களுக்கும் அங்கு இருந்த அத்தனை மிருக ஜீவன்களுக்கும் அத்தனை ஜனங்களுக்கும் அவர் தாகத்தை தீர்த்து கொடுத்தார். தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். ஆண்டவர் முகம் சுளிக்கவில்லை. ஆண்டவர் முறுமுறுக்கவில்லை. ஒரு பிள்ளை முறுமுறுக்கிறது என்பதனாலே ஆண்டவர் முறுமுறுத்து விடுவாரா? இல்லை. அவர் பொறுமையோடு இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, மாசா என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்தில் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவர் கோபம்தான், அவருக்கு வெறுப்பு தான், அவருக்கு மிகவும் ஆத்திரம்தான். அவர் அங்கலாய்க்கிறார். இந்த ஜனங்கள் அற்பமான தண்ணீருக்காக அவர்கள் முறுமுறுக்கிறார்களே. ஏன் இந்த முறுமுறுப்பு? வேதனைப்படுகிறார். மேரிபாவு என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்திலேயும் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வேதனையின் மேல் வேதனை ஆண்டவருக்கு. ஆனால் அவர்கள் தாகத்தை தீர்க்காமல் இல்லை, பிரச்சனைகளை தீர்க்காமல் இல்லை, அவர்கள் கேட்டதை கர்த்தர் கொடுக்காமல் இல்லை. அப்ப முறுமுறுப்பு எப்பொழுது ஆண்டவருக்கு அருவருப்பாய் மாறுகிறது? நல்ல கவனிங்க. என்ன தண்ணி கூட வைக்கலையா? என்ன சேரெல்லாம் அழுக்கா இருக்கு, சர்ச்சில் சேரை கூட தொடச்சி வைக்க முடியலையா அவங்களுக்கு? என்ன பண்றாங்க இவங்க? என்ன ஒட்டடையா கிடக்குது? ஒட்டடைய கூட இவங்களால ஒழுங்குபடுத்த ஆள் இல்லையா? உழவர் இருந்து முறுமுறுப்பு. என்ன ஃபேன் ஓட மாட்டேங்குது? இந்த ஃபேன் ஓடத்துக்கு சரி பண்ணி வைக்க கூடாதா? ஒரு நாள் தான் வந்து உட்காரணும், ஃபேன் இல்லாம எப்படி? என்ன இந்த லைட் எரியல? இந்த லைட் வெளிச்சம் வந்தா தானே வேதத்தை படிக்க முடியும். லைட் அதை பார்க்க கூடாதா? 10 நாளா இருக்கு. என்ன ஒரே 10 வருஷமா ஒரே ஸ்கிரீன் போட்டிருக்கிறாங்க, ஏன் அதை மாற்றுறதுக்கு கூட முடியலையா? முறுமுறுப்பு. உதாரணமாகத்தான் சொல்றேன். இதை பத்திலாம் உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, இது எக்கடட்டு போன நமக்கு என்ன? நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம். நமக்கு கவலைகள் வேற இருக்கு. We have a lot of things to worry. எனக்கு அருமையானவர்களே, அப்ப ஒவ்வொரு முறுமுறுப்புக்கு பின்பதாக ஒரு கசப்பு இருக்கிறது. ஒவ்வொரு முறுமுறுப்புக்கு மறைவாக திரையிலே ஒரு கோபம் இருக்கிறது. ஒவ்வொரு முறுமுறுப்புக்கு பின்பதாக திரையிலே பயங்கரமான இல்லாமை இருக்கிறது. ஒவ்வொரு முறுமுறுப்புக்கு பின்பதாக ரகசியமாக மனதிலே காயமும் ஆறா துயரமும் அந்த பார்க்க கூடாத சகிக்க கூடாத விஷயங்களும் உள்ளே மறைந்திருக்கிறது. பிறகு ஆண்டவர் ஏன் முறுமுறுப்பை அருவருக்கிறார்? முறுமுறுப்பை ஏற்றுக்கொண்டு he provided water. ஆண்டவர் அந்த கசப்பை மாற்றினார். பிறகு ஏன் ஆண்டவர் அருவருக்கிறார்? அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. முறுமுறுப்பு எனக்கு அருமையானவர்களே, எப்ப சரியாகும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பு எப்பொழுது சரியாகும் தெரியுமா? எப்ப நான் ஒரு காரியத்தை குறித்து, அது பொதுவானதாக இருக்கலாம், அல்லது குடும்ப காரியங்களாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய வாழ்க்கையின் விஷயங்களாக இருக்கலாம். ஏன் நான் அழகா பிறக்கல? முறுமுறுப்பு. எனக்கெல்லாம் நடக்குமா வாழ்க்கை? எனக்கெல்லாம் யாராவது வருவாங்களா? எனக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஏன் சம்பாத்தியத்துக்கெல்லாம் நான் வீடு வாசல் வாங்க முடியுமா? வாய்ப்பு இல்லைங்க. முறுமுறுப்பு. அருமையானவர்களே, அப்ப முறுமுறுப்பு எப்பொழுது சரியாகும்? முறுமுறுப்பு ஆண்டவர் அருவருக்கிற அருவருப்பாய் எப்பொழுது மாறுகிறது? இதெல்லாம்
நமக்கு தெரியணும்னா we should understand the background of the people of Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையின் பின்னணியை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இதை சொல்லிடுறேன். எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பு மாறும் அப்படின்னா, நான் முறுமுறுக்கிற காரியங்கள், நான் முறுமுறுக்கிற விஷயம் எனக்குள்ள அது கசப்பை உண்டாக்கி என்னையவே அழிச்சிரும் அப்படின்னு எப்ப அவன் நம்பி இனி எந்த ஒரு காரியத்திலையும் முறுமுறுக்க கூடாது என்று எப்பொழுது தீர்மானிக்கிறார்களோ அப்பொழுதுதான் அந்த முறுமுறுப்பில் இருந்து அவர்கள் வெளியிலே வருகிறார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த முறுமுறுப்பு என்பது வெறும் ஆக்ஷனோட போயிடாது, ஏதோ வார்த்தைகளோட போயிடாது. இது அழிவுல தான் முடியும், அழிவுல தான் முடியும். எனக்கு அருமையானவர்களே, பாஸ்டர் சரியில்லைங்க, என்ன ஒன்றும் என்ன ஜெபம் நடத்துறாரு, தூங்குறாங்க எல்லாரும், என்ன பிரசங்கம் பண்றாரு, சரியில்லை. இது கூட ஒரு முறுமுறுப்பு தான், முறுமுறுப்பு தான். எனக்கு அருமையானவர்களே, சரி அவர் சரியில்லை, நாம சரியா இருக்கிறோமா? 100%, ஒரு 50, ஒரு 90, ஒரு 70, ஒரு 85. அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஆய்வு செய்து இந்த காரியத்தில் முறுமுறுப்பு என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய ஜெப வாழ்க்கையை, என்னுடைய பரிசுத்தத்தை அது நிலைகுலைய செய்து அது தடுமாறச் செய்யும் என்பதை எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ரியலைஸ் பண்ணுகிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த முறுமுறுப்பில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக முடியும். நான் உதாரணம் சொல்றேன். We have a reference to the Bible. எனக்கு அருமையானவர்களே, அப்ப நல்ல கவனிங்க. என்னுடைய இந்த காரியம் முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பு என்கிற தலைப்பின் கீழே உணவுக்காக அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the very first point today. எனக்கு அருமையானவர்களே, the people of Israel begin to murmuring against God just for food. ஒரு உணவுக்காக, சாப்பாட்டுக்காக, உணவு பைத்தியம், உணவு கலாச்சாரம் இன்னைக்கு வந்துருச்சு தெரியுங்களா? உணவு கலாச்சாரம். முதல்ல எல்லாம் ஃபங்க்ஷன் நடத்தி விருந்து வைப்பாங்க, இப்ப விருந்துக்காகவே ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அருமையானவர்களே, முதல்ல விழா வச்சு அதுல விருந்து நடக்கும், அது ஒரு பகுதி. இப்ப அப்படி இல்லை, விருந்துக்காகவே விழா நடத்துகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்ப நல்ல கவனிங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் மாறி இருக்கிறோம். இந்த உணவுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட முறுமுறுத்தார்கள். அவர்கள் முறுமுறுக்கிறதுடைய ரகசியம் என்ன? முறுமுறுத்ததுக்காகவா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார்? எப்ப அவர்கள் ஆண்டவருக்கு இந்த முறுமுறுப்பு அருவருப்பாய் மாறினது? எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு முறுமுறுப்பிலும் சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். நான் முதல்ல ஒரு ரகசியம் சொன்னேன், எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஒவ்வொரு முறுமுறுப்புக்கு பின்னாடியும், behind the screen of murmuring, ஒவ்வொரு முறுமுறுப்புக்கு பின்னாலையும் என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு சொன்னேன், ஒரு பட்டியல் போட்டேன். எனக்கு அருமையானவர்களே, அது வெளியில யாருக்கு தெரியாது. Why they are murmuring against God? They doesn't know. Nobody knows. எனக்கு அருமையானவர்களே, யார் முறுமுறுக்கிறார்களோ அவர்களுக்கு கூட அதை ரியலைஸ் பண்ண தெரியாது. ஆனா அவர்கள் இல்லாமையை குறித்து முறுமுறுப்பார்கள், கசப்பை குறித்து முறுமுறுப்பார்கள், கஷ்டத்தை குறித்து முறுமுறுப்பார்கள். ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தது நடக்கலைன்னா முறுமுறுப்பு வந்துடும். ஒரு காரியம் எதிர்பார்த்தபடி சரியா இல்லை அப்படின்னா முறுமுறுப்பு வந்துடும். நாம ஜெபம் பண்ணின காரியம் அது கரெக்டான நேரத்தில் நடக்கலைன்னா முறுமுறுப்பு வந்து விடுகிறது. நான் எதிர்பார்த்த மார்க் வரலைன்னா முறுமுறுப்பு வந்து விடுகிறது. நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடம் சரியா இல்லைன்னா அந்த இடத்தை குறித்த ஒரு முறுமுறுப்பு எனக்குள் வந்து விடுகிறது. நல்ல கவனிங்க. இப்ப செகண்டான விஷயம், ஒவ்வொரு முறுமுறுப்பிலும் சில முடிவுகள் எடுக்கப்படுகின்றன.
த டிசிஷன் டேக்கிங். என கருமையானவர்களே, ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு முறுமுறுப்புக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த முறுமுறுப்பை நாம ஒரு சாதாரணமா அப்படி பார்த்துட்டு முறுமுறுத்துட்டு முகத்தை முறைச்சிட்டு நான் கடந்து போகிற விஷயம் அல்ல. அது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான முடிவை எடுக்க வைக்கிறது. நல்ல கவனிங்க, முறுமுறுப்புல எடுக்கிற எந்த முடிவும் அது சரியானதாக கிளாரிட்டியா ஒருபோதும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு லீலியா வரல பார்த்தீங்களா? நாம் எல்லாரும் அதில் இருக்கிறோம். ஒவ்வொரு முறுமுறுப்பிலும் நாம் எடுக்கிற முடிவுகள் தீர்க்கமானதாக, தேவ சித்தமானதாக, தேவனுடைய விருப்பமானதாக அல்லது வாழ்க்கையின் சரியான முடிவுகளை நாம் எடுக்க வாய்ப்பே இல்லை. நோ சான்ஸ் அட் ஆல். அப்ப இந்த முறுமுறுப்புக்கு பின்னாடி பின்னாடி சில ரகசியங்கள் இருக்கிறது. இதுக்கு முடிவுகள் சிலவைகள் இருக்கிறது. இந்த முடிவுகள் தான் ஆண்டவரை அவர்களுடைய முறுமுறுப்பை அருவருக்க செய்கிறது. ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சொல்றேன். we need to understand, everybody should understand. ஒரு அம்மா, தாய், பிள்ளை பிடிவாதம் பிடிக்குது. குழந்தை பிள்ளை பிடிவாதம் பிடிக்குது. இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, வேணாம்ப்பா, இல்லை பொறுமையார், இல்லை 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 பிடிவாதம் பிடிக்குது. ஆனால் அந்த பிள்ளை கட்டி அணைக்கிறாள், முத்தமிடுகிறாள், எல்லாம் செய்கிறான். அந்த குழந்தையே மேலே கோபப்படவே இல்லை, அந்த குழந்தைய அடிக்கலை, அந்த குழந்தைய திட்டலை, அந்த குழந்தைய கிள்ளல, எந்த விதமான ஆப்போசிட் ரியாக்ஷனும் இல்லை. அனைத்து இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் அதை வாங்கிக்கலாம், நோ இப்போ மணி கிடையாது, அப்புறம் நம்ம அதை செய்து கொள்ளலாம், வேணாம் வேணாம் இப்போ வேணாம், இப்போ இந்த வயசில் அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உனக்கு தேவையில்லை, அந்த கருவி உனக்கு தேவையில்லை, அந்த காரியம் உனக்கு தேவையில்லை, ஓகே லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ அமைதியாக இரு, வெயிட் ஃபார் த டே, அது ஒரு நாள் வரும், அந்த நாளில் உனக்கு அதை நான் வாங்கி தரேன் அப்படின்னு அந்த தாய். இது அப்பாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் கோபக்காரராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு இதெல்லாம் தேவையா? ஒரே ஆள் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரே குடும்பத்தில் வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ், எப்படி ஆப்போசிட் ரியாக்ஷன் வருது. ஒரு இடத்துல பாசிட்டிவான ரியாக்ஷன் வருது. சில இடங்களில் அப்பா தெளிவாக பிள்ளை மேலே பாசமாக, இல்லை சாமி வேணாம், ஓகே அது பார்ப்போம். அம்மா அப்படி இருக்க மாட்டாங்க, அது கொடூரமான முகத்தை வச்சுட்டு அப்படி. இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல முகம்தான், இல்லை சொல்கிறேன், உதாரணமாக சொல்கிறேன். அப்போ அந்த கொடூரமான முகத்தை, அதுக்கு அந்த முகத்தை பார்த்த உடனே ஓகே நமக்கு இது தேவையில்லை போல் இருக்கு அப்படின்னு அதுவாகவே என்ன செஞ்சிடும், ஒரு முடிவை. அருமையானவர்களே நல்ல கவனிங்க. அப்போ இதை அப்படியே ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. எப்போ நான் முறுமுறுக்கிற ஒவ்வொரு முறுமுறுப்பிலும் என்னுடைய தேவனுடைய முகநாடி எப்பொழுது வேறுபடுகிறது. அருமையானவர்களே, என்னை பார்த்து சிரிக்கிறார், என்னை ரசிக்கிறார், என்னை கொஞ்சுகிறார், என் தேவைகளை சந்திக்கிறார், என் காயங்களை ஆற்றுகிறார், என்னை கண்டிக்கிறார், என்னை தண்டிக்கிறார், என்னை காயப்படுத்துகிறார், அவரே காயமும் கட்டுகிறார். இவ்வளவும் செய்து கொண்டிருக்கும் போது எப்பொழுது அவருடைய முகநாடி வேறுபடுகிறது? அருமையானவர்களே நல்ல கவனிங்க. இவர்கள் முறுமுறுத்த போது ஆண்டவருடைய முகநாடி வேறுபடவில்லை. He provided everything, எல்லாத்தையும் கொடுத்தார். எப்ப தெரியுமா? அவர்கள் எடுத்த சில முடிவுகள் இருக்கு பாருங்க. முறுமுறுப்பிலே சில முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த முறுமுறுப்பிலே எடுக்கிற முடிவுகளினாலே வருகிற விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ டு தி ஸ்கிரிப்சர். யாத்திராகமத்தின் புஸ்தகம் எக்ஸோடஸ் 16வது அதிகாரம் 1 முதல் வாசிப்போம்.
ம் ம் முறுமுறுத்து உட்கார்ந்து சாப்பிட்ட தாவிலை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்ப இவர்களுடைய கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு, இவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இவர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இவர்கள் உணவுக்காக, இறைச்சிக்காக இவர்கள் ஏங்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப இறைச்சி எங்களுக்கு இல்லை, நாங்க எகிப்து தேசத்தில் இருந்த போது அப்பொழுது நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலேயே நாங்கள் செத்து போயிருந்தால் தேவலை. ஓகே, நல்லா இருந்திருக்கும். அது நாங்கள் விரும்புகிறோம். எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இட் இஸ் நாட் அ ஒப்பீனியன். இது அவங்க சொல்ற கருத்து அல்ல. எனக்கு அருமையானவர்களே, தேர் டிசைர், அவர்களுடைய விருப்பம். நல்ல கவனிங்க. முறுமுறுப்பிலே அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் அவர்களுடைய விருப்பங்கள். இப்ப என்ன அவங்க சொல்றாங்க? நாங்க எகிப்து தேசத்துல ரவுண்டா உட்கார்ந்து இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே வைத்து முழுசா ஆட்டையும் மாட்டையும் நாங்க சமைத்து சாப்பிட்ட நாட்கள் எல்லாம் எங்களுக்கு பொன்னான நாட்களா தெரியுது. இப்ப நாங்க சாப்பிட முடியாம, உணவில்லாம பட்டினி ஓட்டி எங்களை கொல்லும்படிக்கா இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று முறுமுறுத்தார்கள். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தார், இப்ப தண்ணியை ப்ரொவைட் பண்ண ஆண்டவர் இறைச்சியும் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தது யார்? கர்த்தர். எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கினது யார்? கர்த்தர். பார்வோனின் சேனையை கவிழ்த்து போட்டவர் யார்? கர்த்தர். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவர் யார்? கர்த்தர். இப்ப எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிகப்பெரிய தேவையாய் அவர்கள் முறுமுறுக்கிற காரியம், எங்களுக்கு உணவு வேண்டும். அது சாதாரண உணவு அல்ல, இறைச்சி வேண்டும். இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே எகிப்தில் நாங்கள் எப்படி அமர்ந்து சாப்பிட்டோமோ அதே போல we need to have experience in the wilderness. எனக்கு அருமையானவர்களே, அப்படி அவர்கள் கேட்டபோது இப்ப ஆண்டவர் என்ன பண்ணணும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, என்னாகம புஸ்தகத்துக்கு போவோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 19, 20, 21 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். புசிப்பீர்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி புறப்பட்டோம் என்று போதும். எனக்கு அருமையானவர்களே, இப்ப ஆண்டவர் அவர்களுக்கு ப்ரொவைஷன் கொடுக்க, அவர்களுடைய ஆகாரத்தை கொடுக்க, அவர்களுக்கு இறைச்சி கொடுக்க தயாராகிவிட்டார். இப்ப மோசையே டவுட் பண்றாரு, மோசையே யோசிக்கிறாரு. 6 லட்சம் புருஷர்கள், ஒவ்வொருத்தரும் கெடாமாடு மாதிரி இருக்கான், பயங்கரமான ஆட்கள், ஒருத்தனும் சொங்கி இல்லை, பயங்கரமான ஆட்கள், எல்லாம் சாப்பிடக்கூடிய ஆட்கள். ஒரு ஆளு ஒரு சர்வ சாதாரணமா 4 கோழி 5 கோழிய அப்படியே உள்ள தள்ளக்கூடிய ஆட்கள், பிரிச்சு எடுத்துருவாங்க. அப்படியே அரைச்சி தள்ளுகிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெட் கிரைண்டர்.
அப்படிப்பட்ட ஆட்கள். இப்ப புரவிஷன் எப்படி கொடுக்கிறதுன்னு தெரியல. He was doubting. அவன் மோசே தடுமாறுகிறார். நான் நிறைய நேரத்தில் தடுமாறுறேன். அது போல மோசே தடுமாறுகிறார். 60 பேருக்கே தடுமாற்றம். அவர் 6 லட்சம் பேர் காலெல்லாம் கலண்டு கீழே விழுந்திருக்கும். தடுமாறுகிறார். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவரே, சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் ஒரு வலை போட்டு அலசி கொண்டு வந்தாலும் இவங்க மேய்ஞ்சி தள்ளிடுவாங்க. இருக்கிற கொண்டு வந்த ஆடு குட்டிகள் எல்லாம் அடிச்சு நொறுக்குனாலும் ஒரே நாள்ல தின்றுவாங்க. மோசமான ஆளுங்கப்பா. என்ன ஆண்டவரே, எப்படி செய்ய போறீங்க? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஓ, என் கரம் குறுகி இருக்குன்னு நினைச்சிட்டியோ மகனே, என் கரம் குறுகி இருக்குன்னு நினைச்சிட்டியோ? இந்த பார், உனக்கு அனுப்புகிறேன், ஒரு காற்று போதும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காற்று போதும். அந்த காற்று காடைகளை கொண்டு வந்து திரளாய் வனாந்தரத்திலே அது பரவ செய்தது. எல்லாம் வந்து விழுந்துருச்சு. காடைகள் எல்லாம் வந்து விழுந்துருச்சு. வேதத்தில் படிச்சு பாருங்க, நமக்கு போதுமான நேரம் இல்லை. குவியல் குவியலாக குவித்து வைத்தார்கள். பாளையத்தில் குவியல் குவியலாக குவித்து வைத்திருந்தார்கள். எது போக? வீட்டுக்கு அள்ளிட்டு வந்தது போக. அவங்க எல்லாம் கூடாரவாசிகள். கூடாரத்துக்குள்ள ஒவ்வொரு கூடாரத்திலையும் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூடாரம் போட்டிருப்பாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா 30 பேர் 40 பேர் போவாங்க. உள்ளுக்குள்ள பல அறைகள், சர்க்கஸ் கூடாரம் மாதிரி ஒவ்வொரு கூடாரமும். உள்ளுக்குள்ள போனோம்னா பல குடும்பங்கள் அங்கு இருக்கிறது. கோத்திரம் கோத்திரமாய், வம்ச வம்சமாய் கூடாரங்களை போட்டு ஆடுகளை கட்டுறதுக்கு ஒரு இடம், மாடுகளை கட்டுறதுக்கு ஒரு இடம், ஒட்டங்களை கட்டுகிறதுக்கு ஒரு, கோழிகளை கட்டுவதற்கு, வாத்துகளை கட்டுவதற்கு எல்லாம் ஒவ்வொன்னா அவன் அப்படியே உள்ளுக்குள்ள அறைகள் எல்லாம் உண்டு பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். கூடாரங்களை போட்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த திரள் கூட்டத்தை பார்த்து உலகமே நடுங்கிற அளவுக்கு இருக்கிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பர்மிஷன் ஆண்டவர் கொடுக்கிறாரு. காடைகளை கொடுக்கிறார். எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ளுக்குள்ள அந்த கூடாரத்துக்குள்ள அமுக்கி அழுத்தி. அருமையானவர்களே, ஒன்றும் இல்லை, ஒரு நாமக்கல்ல இருந்து ஒரு வேன் வருது, ஒரு கோழி ஏற்றிக்கிட்டு வருது. புளியூர் செட்டிநாடு காலேஜுக்கிட்ட வந்து நின்றுச்சு. அந்த ஓனர் சொல்கிறாரு, சார், வேணுங்கிறவங்க கோழியெல்லாம் எடுத்துக்கங்க. நம்மால் வண்டியவே தள்ளிட்டு வந்துடுவாங்க. அருமையானவர்களே, யோசிச்சு பாருங்க. அப்படிங்கிற நேரத்தில் டெம்போ காலி ஆயிரும். எல்லாத்தையும் வாஞ்சை அவ்வளவு தாங்க. நான் சொன்னேன்லவா, இலவசம் என்றால் அப்படியே பறந்துகிட்டு போய் அள்ளிட்டு வந்துருவாங்க. இப்ப ஆண்டவரே கொடுக்கிறார். வனாந்தரத்தில் கேட்பார் இல்ல, அவரே சொல்றாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாரு. இப்ப எல்லாம் எடுத்து வச்சுட்டு குவியல் குவியலாக அவர்கள் என்ன பண்றாங்க? காடைகளை சேர்த்து வைக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, எல்லாம் சேர்த்து வச்சு, இவங்களுக்கு தெரியாது, எப்பா நீ எதை கேட்டியோ அதனாலதான் உனக்கு பிரச்சனை. நீ சாப்பாடு தானே கேட்ட, அதுலதான் உனக்கு பிரச்சனை. இப்ப ஆண்டவர் செய்த காரியம் என்ன? அவர் தெளிவா சொல்றாரு, ஒரு மாதம், ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். வாயால வைத்தால் என்றது நம்ம கேள்விப்பட்ட ஒன்று. மூக்கால கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அருமையானவர்களே, என்னப்பா காடையா ஒரு மாசம் தின்னீங்க, அதுதாங்க மூக்கில் ரத்த ரத்தமா போகுது. அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப என்ன இந்த ஆண்டவர் ஏன் இந்த முறுமுறுப்புல எப்படி ஒரு அருவருப்பை ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வந்தார்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் அதனாலே ஏராளமான பேர் செத்து போயிட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே,
31 அதே அதிகாரம் என்னாகமம் 11:31 வாசிங்க. வந்து இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண பரியந்தமும் 2 முழ உயரம் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் ஆடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். குவித்து வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னு முன்னே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அந்த 34 வாசிருங்க. இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு சம்பவம். உணவு தான் கேட்டாங்க இவங்க. ஆண்டவரே உணவு எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா, புன்னகையோடு கேட்டிருந்தால் அவர் 1 மாதம் அல்ல ஆண்டாண்டு காலமும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆண்டாண்டு காலம். எனக்கு அருமையானவர்களே, காட்ஸ் ப்ரொவிஷன் அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக மாத்திரமல்ல. ஆண்டவர் நம்முடைய ஆயுட்காலம் முழுவதும் நம்முடைய சந்ததியும் நம்முடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை இவர்கள் மறந்து இவர்கள் முறுமுறுத்தபடியினாலே ஆண்டவர் அந்த முறுமுறுப்பை அருவருத்து எல்லாவற்றையும் இவர்களுக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் இவர்களுக்கு கிடைத்தது. இவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் 1 மாதம் வரைக்கும் அவர்கள் புசித்தார்கள். ஆனால் இறுதியிலே என்னானது? அதுவே வாதையாக மாறினது, அதுவே பிரச்சனையாக மாறினது, அதுவே ஆபத்தாக மாறினது, அதுவே அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிற ஒரு நிலையாய் மாறினது. அதனால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா. எனக்கு அருமையானவர்களே, அந்த கிப்ரோத் அத்தாவா என்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இச்சையின் பிரேத குழிகள். இச்சையின் பிரேத குழிகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, the grave of lust, இச்சையின் பிரேத குழிகள் என்று அழைக்கப்படுகிற கிப்ரோத் அத்தாவா என்கிற இடத்திலே இவர்கள் புதைக்கப்பட்டார்கள். அப்ப இது என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாரு? நல்ல கவனிங்க. அவரா கொடுக்கிறப்ப நீங்களும் நானும் வாங்கிக்கிட்டோம்னா there will be no problem. ஆனா கர்த்தர்ட்ட வலுக்கட்டாயமா முறுமுறுத்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் நினைப்போம் என்று சொன்னால், அவரை வற்புறுத்துவோம் என்று சொன்னால், அவரை கட்டாயப்படுத்துவோம் என்று சொன்னால், அவருக்கு சங்கடத்தை உண்டு பண்ணுவோம் என்று சொன்னால், அவர் செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் மறந்து அவருக்கு நன்றி செலுத்த மறந்து போய் அவர் இன்னும் நமக்கு இல்லாதவைகளை குறித்து, வறுமையை குறித்து, கஷ்டத்தை குறித்து பொறுமை காக்காமல் நாம் செயல்படும் போது தேவன் அவைகளை கொடுக்கிறார். ஆனால் என்ன கொடுத்தாரோ அதனாலே அழிவும் ஆபத்து நமக்கு வரும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீ சம்பாரிச்சு வாகனம் வாங்குற வரைக்கும் you need to have a patience. பொறுமை உனக்கு அவசியம். இன்னொருத்தர் செய்வாங்கன்னு நினைச்சேன்னா அதுதான் உனக்கு ஆபத்தா, உனக்கு கஷ்டமும் உனக்கு நஷ்டமுமா வரும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை வற்புறுத்தி வருத்தப்படுத்தி அவர் எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் சரியாய் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. காலத்தையும் சமயத்தையும் அவர் நேர்த்தியாய் கையாளுகிற தேவன். அவருடைய பார்வையிலே பாகை முன்னும் இல்லை பின்னும் இல்லை, சரியான பாகையிலே அவர் சொன்ன நேரத்திலே சொன்ன காலத்திலே
குறிக்கப்பட்ட காலத்திலே அவர் எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தருவதற்கு அவர் போதுமான தேவன். இந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் முறுமுறுப்பு வராது. முறுமுறுப்பு வந்துவிட்டால் உங்களுக்கு பின்பதாக அதிலே பல ரகசியமான உங்களுடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பினுடைய காரியம், கசப்பு, தரித்திரம், வறுமை, வேதனை எல்லாம் அதில் அடங்கி இருக்கும். அதனுடைய விளைவினாலே நாம் சில முடிவுகளை எடுப்போம். அந்த முடிவு நமக்கு அழிவை கொண்டு வரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதைத்தான் கொண்டு வந்தது. சாப்பிட்டு இருக்கும் போதே என்னங்க இப்படியே செத்துருக்கிறார் ஒருத்தர், வாயில காடை இருக்குது, வறுத்த காடை 65 இருக்குதுங்க, இது என்னங்க பால் வாயை திறந்தே இருக்குதுங்க, எங்க என்னங்க இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் என்னமோ முட்டிக்கிட்டு இருக்குது என்னங்க அப்படின்னு காடை திங்கும் போதே செத்து போயிட்டாருங்க. இது என்னங்க மூக்குல 2 கால் தெரியுது, காடை காலுங்க, காடை காலுங்க. அதைத்தான் விரும்பி விரும்பி சாப்பிட்டா கடைசியில் காடை கால் மூக்கு வழியே வந்துருச்சு. அருமையானவர்களே, இது விளையாட்டு காரியம் அல்ல. தேவனை சங்கடப்படுத்தி ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள தயவு செய்து நினைக்க வேணாம். அதுதான் நமக்கு இது சொல்லுகிற பாடம். ஏன் ஆண்டவருக்கு முறுமுறு பிள்ளைகள் பிடிவாதம் பண்ணுது? ஆண்டவர்கிட்ட நாமளும் பிடிவாதம் பண்றோம். எப்படி தாய் பொறுமையாய் நிதானமாய் கையாண்டு சொல்லுகிறார்களோ அதுபோல் ஆண்டவர் கையாளுகிறார். ஆனா அந்த முறுமுறுப்பை நம்ம வெறுப்பா கொண்டு போறோம் பாருங்க. இந்த முறுமுறுப்பை எக்ஸ்டெண்ட் பண்றோம் பாருங்க, அடுத்த லெவல் எடுத்துட்டு போறோம் பாருங்க, அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போறோம் பாருங்க. இவர்கள் என்ன செய்தார்கள்? என கருமையானவர்களே, ஆண்டவரே எகிப்தை விட்டு வந்துட்ட, அடிமையை விட்டு வந்துட்ட, போராட்டத்தை விட்டு வந்துட்ட, சங்கடத்தை விட்டு வந்துட்ட, நீ அதை நினைக்கவே கூடாது. உனக்கு நினைப்பெல்லாம் என்னமா தெரியுமா இருக்கணும்? எகிப்து தேசத்திலிருந்து நான் புறப்பட்டு வந்தேன், சிவந்த சமுத்திரத்தை எனக்காக பிளந்தவர், எனக்கு இறைச்சியை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. பார்வோனின் சேவனையை சமுத்திரத்திலே மூழ்கடித்தவர், எனக்கு இறைச்சியை உண்ண உணவை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசித்திருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய பாதரட்சிகளுடைய வார் அவிழ்ந்து போகாதபடிக்கு காத்து கொண்ட தேவன் எங்களுடைய தேவைகளை சந்திக்க போதுமானவர் என்று அவர்கள் விசுவாசித்திருக்க வேண்டும். எங்களுடைய சரீரம் எந்த பலவீனமும் வராதபடிக்கு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பத்தினாலே கர்த்தர் என்னை காத்து கொண்டு வருகிறார் அல்லவா, அந்த தேவன் என் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை இவர்கள் விசுவாசித்திருக்க வேண்டும். இது எதனால் இது மறைக்கப்பட்டது? எதனால் இவர்கள் இதை செய்ய முடியல? எந்த ஒரு மனிதனுக்கு முறுமுறுப்பு வருகிறதோ, எந்த ஒரு காரியத்தை குறித்த முறுமுறுப்பு வருகிறதோ, அந்த முறுமுறுப்பை அழிக்கப்படாவிட்டால் தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் மறக்கப்பட்டு போ, இவர்கள் அழிவது நிச்சயமே. அருமையானவர்களே, தேவன் ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்திருக்க அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் மறந்து போய் முறுமுறுக்காதீங்க. இல்ல தாமதமாகுது, பரவாயில்ல. தாமதமாகிறதுனா இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதை மேஷாக்கு நினைவுபடுத்தினாங்க. இன்னொரு விஷயமும் சொல்றேன், இதையும் நீங்க பதிவு செய்து கொள்ளுங்கள். சில நேரங்களிலே நான் வேதம் படிக்கிறேன் பாஸ்டர், நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், என் பைபிள் ஓப்பன்ல தான் இருக்கு, நான் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் படிக்கிறேன், ஆனா என் தேவைகள் தாமதமாகுது, என் ஜெபத்துக்கு பதில் வர்ற மாதிரியே தெரியல. எனக்கு அருமையானவர்களை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீ வேதம் படிச்சு ஆலயத்துக்கு ஒழுங்கா வந்து பரிசுத்தமாய் இருந்து இன்னும் பதில் வரலையே அப்படின்னா அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக கர்த்தர் அதற்குரிய பரிமாணத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக God is working on it to provide all your needs, to hear your prayer. உன்னுடைய ஜெபத்தை கேட்பதற்கு, உன்னுடைய எல்லா தேவைகளை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். God is preparing. இது தாமதம் அல்ல. He is waiting for the time of God. தேவனுடைய நேரத்துக்காக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்சாலும் ஆபத்து, பின்னாடி கிடைச்சாலும் ஆபத்து.
அவருடைய நேரத்தில் நமக்கு சரியாய் அது கிடைக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் முந்திக் கொள்ளக்கூடாது. உபாகமம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 9:22. இன்னொருவர் 1 கொரிந்தியர் 10:6 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கடும் கோபம் உண்டாக்கினீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்ப இந்த கலகத்துக்கான காரணம் புரியுதுங்களா? எங்க முறுமுறுப்பு வருகிறதோ அங்க பிரச்சனை வந்துடும். நம்ம முறுமுறுப்புல ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம ரியலைஸ் பண்ணணும், ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து நான் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. ஏன்னா முறுமுறுப்பு வரும்போது அது பின்னாடி இருந்து கசப்பை, வெறுப்பை, அது பயங்கரமான காரியத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால சில முடிவுகளை கட்டாயமாக நாம் எடுக்க வேண்டியது வரும். அது தேவ சித்தத்துக்கு எதிரானதாக இருக்கும். அப்பொழுது நாம் சிரமத்தை அனுபவிப்போம். 1 கொரிந்தியர் 10:6 வாசியுங்கள். அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு முன் உதாரணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வாசியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதே அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முறுமுறுப்பு வரக்கூடாது. முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுப்பை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்காதிருங்கள். இது ரொம்ப இயல்பா வந்துரும். இயல்பா நம்முடைய வாழ்க்கையில் அது தாண்டவம் ஆடிரும். ஆனா முடிவு அழிவை கொண்டு போய் நிறுத்தும். அந்த அழிவில் நம்ம தப்ப வாய்ப்பில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஆசைப்பட்டது தப்பில்லை, அவர்கள் கேட்டது தவறல்ல, அவர்கள் விரும்பினது தவறல்ல. ஆனால் எகிப்தை நினைச்சாங்க பாருங்க, அதுதான் தப்பு. எனக்கு அருமையானவர்களே, we have to forget all kinds of Egypts in our life. எகிப்தினுடைய அனுபவங்கள் நம்ம மறக்கணும். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். என்னாகமம் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கத்திரிக்காய்களை, கொம்மட்டிக்காய்களை, அவர்கள் எல்லாம் அந்த பருப்புகளையும் எல்லா வகையான அவர்கள் சாப்பிட்ட உணவுகளையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இவ்வளவு நாங்க சாப்பிட்டு திருப்தியாக கடந்தோம், இங்க வனாந்தரத்தில் கொண்டு வந்து சாவதற்கா? எனக்கு அருமையானவர்களே, தண்ணீரை தந்த தேவன், மேரிபாவிலே தண்ணீரை புறப்பட பண்ணின தேவன், கசப்பை மதுரமாய் மாற்றிய தேவன், இப்பொழுதும் எங்களுக்கு உணவை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை விசுவாசித்திருந்தார்களே ஆனால் என் தேவன் அவர்களுக்கு அற்புதத்தை செய்திருப்பார், அதிசயத்தை செய்திருப்பார். ஒரே ஒரு காற்று வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் என்ற தூரம் 3 முழ உயரத்துக்கு ஆண்டவர் அந்த தரையில் இருந்து ஆண்டவர் கொண்டு வந்து குவிக்க முடியுமானால் இந்த காலை வேளையிலே உங்கள் விசுவாசம் செத்ததானதல்ல. உங்கள் விசுவாசம் உயிர் உள்ளதா இருக்கும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, அற்புதத்தை நினைக்கும் போது, ஆச்சரியத்தை நினைக்கும் போது, உங்களை காப்பாற்றியதை நினைக்கும் போது, உங்களை விடுதலை செய்ததை நினைக்கும் போது, என் தேவன் உங்களுக்கான தேவைகளை வானத்திலிருந்து ஒரு காற்று போதும் கொண்டு வந்து குவித்து தர அவர் வல்லமையுள்ள தேவன். ஒரே ஒரு நிமிஷத்தில் உங்கள் தேவைகள் எல்லாம் சன பொழுதில் பூர்த்தி செய்ய அவர் போதுமான தேவன்.
கருமையானவர்களே, இப்பேற்பட்ட தெய்வத்தை பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியத்திலும் பாக்கியம். We are blessed. We are blessed people of God. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஏன் முறுமுறுக்கணும்? அற்பமான காரியத்துக்காக ஏன் முறுமுறுப்பை நம்ம பார்த்து அதில் அழிந்து போகணும்? அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதர்களுடைய ஆசை பொறுமை இல்லை. கிறிஸ்தவர்களுக்கே பொறுமை கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுமை கிடையாது. முதல் மாதம் சர்ச்சுக்கு போகணும், 2வது மாதம் ஞானஸ்தானம் எடுக்கணும், 3ஆம் மாதம் அபிஷேகம் பெறணும், 4வது மாதம் அற்புதங்கள் நடக்கணும், 5வது மாதம் வீட்டில் வீடு கட்டணும், 6வது மாதம் கார் வாங்கணும், 7வது மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாம் முடியணும். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நீ உள்ளே போகிறப்ப செத்துருவேன். பின்னாடி தான் கல்லறையில் போதைக்கணும் ஒன்றையே. அருமையானவர்கள், அது ஒரு செருமணி தானே. எல்லாம் ஒன்றுன்னு போது அது ஒன்று தானே. அப்புறம் கீப்ரோ தத்தாவா. கருமையானவர்களே, இச்சைகளின் பிரேத குழிகள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் இருதயத்தில் இந்த இச்சையின் பிரேத குழிகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் செய்வாராக. நம்ம வாழ்க்கையில் இந்த கிப்ரோ தத்தாவா இல்லாதபடிக்கு செய்வாராக. அது வேணாம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம கானானை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பயன் this world is not my home, I am just passing through. இந்த உலகம் எனக்கு சொந்தமானது அல்ல, இது என்னுடைய வீடு அல்ல, இது எனக்கு நிரந்தரமானது அல்ல, இது என் வாடகை வீடு. எனக்கு ஒரு நிரந்தரமான வீட்டை பரலோகத்தின் தேவனானவர் கட்டி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அதை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த உலகத்தின் தேவைகள் என்னன்றத அவரே தருவார். அதுக்குண்டான வழிகள்லாம் ஏற்படுத்துவார். நீ கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாம நீ ஏசாமிட்டையும் கோச்சிக்கிற, என்கிட்டையும் கோச்சிக்கிற. இஸ்ரவேல் ஜனங்களை இவங்க கோவப்பட்டது யார்கிட்ட? மோசேகிட்டையும் ஆரோன்ட்டையும் பயங்கரமாய் முறுமுறுக்கிறார்கள். ஆனா பனிஷ்மெண்ட் கொடுத்தது யாரு? அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், ஊழியக்காரன்ட்ட நீங்க முறுமுறுத்தீங்கன்னா அது தேவன்கிட்டயே முறுமுறுக்கிறதுக்கு சமம். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அருமையானவர்களே, நீங்கள் அன்பா பாசமா கோச்சிக்கிறது வேற, முறுமுறுக்கிறதுன்றது வேற. எனக்கு அருமையானவர்களே, உரிமையா எங்க பாஸ்டர் நான் அதை கேட்பேன் அப்படின்னு கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணி அதை சரி பண்ணி ஒப்புரவாகிறது வேற. ஆனால் முறுமுறுப்பு என்பது வேற. முறுமுறுப்பு அது அழிவின் ஆழத்தில் கொண்டு போய் உன்னை அழிச்சிடும், இல்லாமல் பண்ணிடும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த காரியம் அதுதான். மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் பார்த்தார். ஒரு கட்டத்தில் கோபம் பயங்கரமா வந்துருச்சு. அந்த இடத்துல ஆண்டவர் பயங்கர டென்ஷன் ஆகி ஆண்டவர் அவர்களை அழிக்க தீர்மானித்தார். என்ன செய்தார்? ஆண்டவர் இந்த இறைச்சியை கொடுத்து, அதனாலே இன்னைக்கு அப்படித்தான் போகுது. எப்படி? முதல்ல எல்லாம் வேலை செஞ்சிட்டு சாப்பாடு, இப்ப சாப்பிட்றதுக்காகவே நம்முடைய சூழ்நிலை எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? எப்படி நாம வேலை அந்த சாப்பாட்டுக்காகவே வேலை செய்கிற ஒரு கடுமையான ஒரு நிலை நமக்கு வந்து விட்டது. எங்க போனாலும் இந்த உணவு பழக்க வழக்கம் நேரங்காலம் தெரியாம சாப்பிட்றான். நடுசாம 2 மணி உலகமே தூங்கிட்டு இருக்குது. சுட 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 பிரியாணி போடுறானுங்க. அதுல பார்த்தீங்கன்னா 100கணக்கான பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எப்பா இந்த கல்லீரலுக்கு கணையத்துக்கு ரெஸ்ட்னு ஒன்று கொடுக்கணும், ஞாபகம் இருக்காங்களா? நீ நினைக்கிறப்ப எல்லாம் சாப்பிடக்கூடாது, நீ விரும்புகிறப்ப எல்லாம் சாப்பிடக்கூடாது. அது ஏங்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்த சரீரம், இந்த குடல், சிறுகுடல், பெருங்குடல், கணையம், கல்லீரல் எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும்? உணவுக்காக ஏங்கணும். அப்பத்தான் அந்தந்த சுரப்பிகள் அந்தந்த அதை சுரந்து சரியா வேலை செய்யும். இப்போ இரவு சாப்பாடு நடுசாமத்தில் ஒரு ஞாபகம் இருக்கா? சென்னை பட்டணத்தில் ஒரு பிள்ளை, வாலிபமான பிள்ளை, அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்ன பழக்கம்னா, நைட்டு 2:30க்கு போய் காபி குடிப்பாளாம்.
எவ்வளோ அருமையாக பிள்ளைய வளர்த்துருக்காங்க பாருங்க. அப்படிதான் இருக்கணும். கண்ணியமான பிள்ளை 2:30 மணிக்கு எங்கே நடுத்தருவில் போய் ஜன நடமாட்டமே இல்லாத இடத்துல போய் என்ன குடிக்கிறாங்க? காப்பி குடிக்கிறது தவறில்ல, வீட்டில் போட்டு குடி. சரி, அதை பகல் நேரத்தில் போய் குடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோதான். கொத்தா அள்ளிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. காப்பி குடிக்க போன அம்மா அம்மனியை காணா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குது. உணவே இன்னைக்கு சாமியா நிறைய பேருக்கு ஆயிடுச்சு. உணவே கடவுள் ஆகிப்போச்சு. உணவு பரிமாறுறது முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு தட்டு கொடுத்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் முதல்ல அப்படியே பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இலையில சாப்பிட ஆரம்பித்தோம். அப்புறம் கையில் தட்டு கொடுத்தாங்க. இப்போ என்னன்னா 10 பேருக்கு ஒரு தட்டு முழுசாக கொண்டு வந்து அப்படியே வைக்கிறான். எச்சு ஊறுதில்ல, முழுசாக கொண்டு வந்து வைக்கிறான். இஷ்டப்பட்டவன் எடுத்து வெறி கொண்டு திங்கிறான். இப்போ திங்கிறவன்லாம் பாருங்க, அடுத்த நாள் மாரடைப்பால் காலமானார். அப்புறம் வெறி கொண்டு தின்னா அப்படித்தானே. இதெல்லாம் இந்த வாதை தான். கிப்பரோத்து அத்தாவா மறக்கவே கூடாது. ஒருத்தர் இப்போ சில பேர் பாருங்க, மெதுவாக சாப்பிடியா, இங்கே கொஞ்சம் அடக்கி வச்சு, இங்கே கொஞ்சம் அடக்கி வச்சு, இந்த கையிலையும் இங்கே வச்சுக்கிட்டு, இந்த கையிலையும் வச்சுக்கிட்டு, தட்டுலையும் கொஞ்சம் எடுத்து அணைச்சிக்கிட்டு, ஏன்னா வேற யாரும் எடுத்துருவாங்களாம். அவங்கெல்லாம் எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? கிப்ரோத் அத்தாவா. எனக்கு அருமையானவர்களே, இச்சையின் பிரேத குழிகள், அதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், சொல்ற கருத்து இதுதான். ஆண்டவரை வற்புறுத்தாதீங்க. God knows everything when he has to provide all your needs. உன் தேவைகளை எப்பொழுது கொடுக்கணும், சந்திக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். நீ பிடிவாதம் பண்ணி வாங்காத. நெவர் நெவர். பிடிவாதம் பண்ணி வாங்கிறதுக்கு சிலைகள் இருக்கு. என்ன? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, என் துரோகத்தை மன்னிங்க, என் அநியாயத்தை மன்னிங்க, என் மீறுதல்களை மன்னிங்க, என் குற்றத்தை மன்னிங்க, என்னுடைய பரிசுத்த குறைச்சலை மன்னிங்க. இப்படி ஆண்டவர்கிட்ட பிடிவாதமா ஆண்டவர்கிட்ட உட்காந்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய முறுமுறுப்பினாலே என்ன, 10 நாளாக சர்ச்சுக்கு வர்றேன், 10 வருஷமாக சர்ச்சு, ஒன்றும் ஆண்டவர் செய்யலை. இந்த வார்த்தை எளிமையாக தெரியுது உங்களுக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி கிப்ரோத் அத்தாவா வெயிட்டிங். எனக்கு அருமையானவர்களே, என்ன என் பிள்ளைக்கு இன்னும் சோத்தவே ஆண்டவர் தரல, நான் சர்ச்சுக்கு போய் என்ன நடந்துச்சு எனக்கு சொல்லாத. கிப்ரோத் அத்தாவா இஸ் வெயிட்டிங். அருமையானவர்களே, என்ன? இச்சையின் பிரேத குழிகள் காத்திருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. சொல்லாத. நான் நல்லா தான் படித்தேன், எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் என்ன வேலை செஞ்சாலும் பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு. பேசாத. கிப்ரோத் அத்தாவா உங்களுக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கணும். என்ன ஆண்டவரே, எனக்கு பின்னாடி எல்லாம் முன்னாடி ஓடிட்டான், இவன் நடக்கவே முடியல இவனால. அவன்லாம் பாருங்க எப்படி இருக்கிறான், ஆனா நான் எப்படி இருக்கிறேன்னு ஆண்டவரே சொல்லாத. அவன் ஏற்கனவே கிப்ரோத் அத்தாவா அவனுக்கு ரெடி ஆகி வெயிட்டிங். அவன் எந்த நேரத்திலையும் அதில் போய் விழுந்துருவான். ஆனா உனக்கு எனக்கு அப்படி இல்லை. இந்த பரம கானான் காத்து கொண்டிருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் காத்து கொண்டிருக்கிறது, வெள்ளியும் பொன்னும் அங்கே காத்து கொண்டிருக்கிறது, பெரிய பெரிய திராட்சை கொலைகள் உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உள்ள என்ட்ரு ஆயிட்டோம்னா அங்க நாங்க ராஜாங்க, உள்ள கானானுக்குள்ள போயிட்டோம்னா அங்க நாங்க மந்திரிங்க, உள்ள நாங்க என்ட்ரு ஆயிட்டோம்னா அங்க எங்க செல்வாக்கு வேற.
இன்னைக்கு நான் வனாந்தரத்தில் இருக்கலாம், இன்னைக்கு அவலட்சணமா இருக்கலாம், இன்னைக்கு பரிதாபகரமா இருக்கலாம், இன்னைக்கு பர்மனன்ட் கொட்டாய் போட முடியாம ஷெட்லையும் டென்ட்லையும் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் எனக்காக நிரந்தரமாய் பளிங்கு கற்களாலே அவருடைய கைகளினாலே கோடான கோடி தூதர்களை வேலைக்காரர்களாக கொண்டு அவர் கட்டி வைத்திருக்கிற அந்த பரம கானானுக்கு நான் போகுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். என் குடும்பம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது, என் சபை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அற்பமான காரியத்துக்காக முறுமுறுத்து உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற பரம கானானை நீங்கள் இழந்து போயிட வேணாம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீ முறுமுறுத்து அப்படியே கடந்து போயிட்டு நீ மறந்துடுவ, ஆனா கர்த்தர் மறக்க மாட்டாரு. கர்த்தர் மறக்க மாட்டாருங்க. அவர் மனசுல உன்னை சந்தோஷமா பார்க்கறது தான் அவருக்கு விருப்பம். உன்னை துக்கமா பார்க்கணும்னா உன்னை உருவாக்கல. உன்னை அவமானப்படுத்தி, உன்னை நிந்தைக்குள்ள தள்ளி, உன் கஷ்டப்படுத்தி, நீ பட்டாத பாடுபட்டு நீ சாகணும்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை. உன்னை நல்லா வச்சிருப்பார். உன்னை ஆசீர்வாதமா வைக்கணும்னு அவர் விரும்புகிறார். நீ கீழ்ப்படிஞ்சு நீ அவருக்கு அடங்கி முறுமுறுக்காத. சின்ன சின்ன காரியங்களுக்கு, அற்பமான காரியங்களுக்கு. அருமையானவர்களே, இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தின போது நான் ஒரு கணம் தேவ சமூகத்தில் அழுதேன். ஆண்டவரே, ஏன் முறுமுறுப்பெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா லட்சக்கணக்கான கிப்ரோ தாத்தாவா அவர் வெயிட்டிங். எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் அவ்வளோ முறுமுறுத்து இருக்கிறேன். எனக்கே வெக்கமா இருந்துச்சு. ஆண்டவரே, இவ்வளவு முறுமுறுப்பா நான் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு காரியத்திலேயே நான் முறுமுறுத்து இருக்கிறேன். நீங்க செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா இன்னைக்கு வயசு எனக்கு இந்த 46 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் நான் டிராவல் பண்ணி வந்திருக்கிறேன். 80 ஆண்டு காலம் பிரயாணம் பண்ணின ஒருத்தரை நான் கம்பேர் பண்ணும்போது என்னை ஆசீர்வதித்த லெவல் கூட அங்கெல்லாம் இல்லை. ஒரு பகுதிகள் கூட வரல, கொஞ்சம் கூட டிராவல் ஆகல. அவங்க ஒண்ணுமே இல்லாம போயிருக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது ஐயோ ஆண்டவரே, எத்தனைக்கு துரோப்பா இந்த கிப்ரோ தாத்தாவால போய் நான் உளுந்து எந்திரிக்கிறது. இவ்வளவு இச்சை உள்ளவனா, இவ்வளவு இச்சையா இருந்திருக்கிறோமே, இவ்வளவு ஆசை உள்ளவர்களா இருந்திருக்கிறோமே, இவ்வளவு பேராசை நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்குதே. ஐயோ ஆண்டவரே, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இந்த கிப்ரோ தாத்தா வாழ்க்கையில் அதுவே வந்தாலும் நான் ஓடுற ஓட்டம் கானானை நோக்கி தான் ஓடுவேன். அருமையானவர்களே, ஒரு நாளும் என்னுடைய ஸ்டாப் கிப்ரோ தாத்தாவாவில் இல்லை. என் குடும்பத்துக்கு கிப்ரோ தாத்தாவாவில் ஸ்டாப் கிடையாதுங்க, ஸ்டாப் கிடையாதுங்க. ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எல்லாம் அனுபவிச்சு நான் பிரயாணம் பண்ணி போயிட்டே இருப்பேன். எனக்கான நன்மைகள், எனக்கான அற்புதங்கள். ஏங்க, இது ஒன்றுக்கே நான் கவலைப்பட்டா எப்படி? எனக்காக கர்த்தர் பொக்கிஷங்களை எல்லாம் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எனக்காக ஏராளமான நன்மைகளை வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அற்பமான காரியத்துக்காக நான் முறுமுறுத்து ஆண்டவரே என்னை அருவருக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கணுமா? ஒரு நாளும் கூடாது. எனக்கு அருமையானவர்களே, அழிவு வந்த பிறகுதான் அப்படியே கண்ணாமொழி திரும்பி போய் பார்க்குறாங்க. ஐயோ, என்னடா அப்படி மூக்காலையும் மாயாலையும் போய் செத்து போய் கிடக்குறாங்களே. அருமையானவர்களே, குறைந்த வயது உள்ளவர்கள், இதில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இதை செத்து போனவங்களுடைய பட்டியல் சொல்லப்பட்டிருக்கு. 20 வயதுக்கு மேற்பட்ட 60 வயதுக்கு குறைவான மனிதர்கள் இறந்து போனார்கள். 20 வயசுக்குள்ள டீன் ஏஜஸ் பூரா பொழைச்சிருச்சு. 60 வயசுக்கு மேல பல் இல்லாம காடையெல்லாம் அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு பல் இருந்தாலே குத்துறதுக்கு. ஆண்டவர் தெளிவா வசனத்தை சொல்லி வச்சிருக்காரு. என்ன? பற்களின் நடுவே இருக்கும் போதே
அவர்கள் வாதையினாலே பல்லு இல்லைன்னா கூட எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க அதுல. எப்படி டீன் ஏஜ்ல அதெல்லாம் நொறுங்க திங்கிறது. அது ஸ்பீடு கிரைண்டர், ஹை ஸ்பீடு, அது வேகமா. என்ன இளம் வயது இல்லை, நல்லா அரைச்ச தின்னு எல்லாம் கொளுத்து அது பாட்டு அது உள்ள தள்ளிருச்சு, எல்லாம் செரிச்சிருச்சு. இந்த 20 வயசுக்கு மேற்பட்டது, கலண்டு போனது, பல்லு இல்லாதது, அது பல்லு இல்லாதெல்லாம் குறைச்சிருச்சு. மற்றது பூரா பல்லுக்கு நடுவில். இப்போ சில பேர் பாருங்க, ஆசை இருக்கும், ஆனால் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஏன்னா இந்த மேல் கடவா கீழ் கடவா ஞான பல்லு எல்லா பல்லையும் கலட்டி தூக்கி எறிஞ்சாச்சு. இப்போ சிலருக்கு அப்போ அந்த வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அன்னைக்கு இருந்த காலத்தில் செட்டு புல்லு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 6 லட்சம் பேருமே செத்து போயிருப்பாங்க. ஒருத்தன் கூட பிழைக்க வாய்ப்பே இல்லை. கிப்ரோத் அத்தாவான்னா 6 லட்சம் பிரேத குழிகள்னு வந்திருக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எப்படியெல்லாம் காப்பாற்றி அப்போ அந்த குறிப்பிட்ட வயதினர் மரித்து போனார்கள். அப்பெரிய பேரழிவை கண்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? கிப்ரோத் அத்தாவா வேணாம், மாறா வருதா, வெயிட், காத்துரு, அந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவார். மாசா வருதா, பொறுமையோடு காத்துரு, கண்மலையிலிருந்து உனக்காக தண்ணீர் புறப்பட்டு வரும். மேரிவா வருதா, வெயிட் ஃபார் காட், கண்மலையிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை புறப்பட பண்ணி உன்னை கர்த்தர் தாகத்தை தீர்ப்பார். கிப்ரோத் அத்தாவா எக்காரணத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில வேணவே வேணாம். இந்த கிப்ரோத் அத்தாவான்ற சத்தம் நமக்கு கேட்கும்போது ஆண்டவர் இவன்ட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. சோதம் கொமோரா பட்டணத்தில் இருந்ததான யாரு, லோத்துவினுடைய குடும்பத்திட்ட சொல்றார், சம பூமியில் எங்கும் பின்னிட்டு உன் ஜீவன் தப்ப. அப்ப உசுருக்கு பயந்து ஒருத்தன் ஓடினான்னா எப்படி ஓடுவோம்? எப்படி? ஒரு மான் ஒரு மானை ஒரு சிறுத்தை துரத்துது. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஒரு மானை சிறுத்தை துரத்துது. ஒருத்த வேகமா ஓடி போய் சிறுத்தையும் வேகத்தையும் தாண்டி மானை கையில் தூக்கிட்டு ஓடுறான். அப்படின்னா எவ்வளவு பெரிய பயங்கரமான ஓட்டம் இருக்கும் பாருங்க. எப்படி? ஆனால் புருஷன்மார்கள்லாம் ரொம்ப பாவம். இந்த கிப்ரோத் அத்தாவா சத்தம் கேட்ட உடனே ஒரு தோல்ல உங்க மனைவி, மறுதோல்வ மூத்த பிள்ளை, சின்னதெல்லாம் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு அப்பயே கால் கலண்டுரும், இடுப்பு எலும்பு முறிஞ்சிடும். தூக்கிக்கிட்டு என்ன செய்யணும்? கிப்ரோத் அத்தா. ஆனா எனக்கு இருக்கிற சிரமம் என்ன தெரியுமா? எல்லாரையும் தூக்கணும், ரொம்ப கஷ்டம். எல்லாரும் மோசே மாதிரியே பாஸ்டரை பலியாடா வச்சு நாம கானானுக்குள்ள போயிடுவோம். அப்படிதான் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அருமையானவர்களே, அப்ப நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் இந்த கிப்ரோத் அத்தாவாவிலே இவ்வளோ விஷயங்களை ஆண்டவர் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் போஷித்தார், கொடுத்தார். ஆனா பிரச்சனை உண்டாச்சு, அழிவு உண்டாச்சு. இப்ப நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் இதுதான். ஆண்டவரை வற்புறுத்தாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, உரிமையா கேளுங்க, உரிமையா கேளுங்க. நமக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் லீகலைஸ் பண்ணி கொடுத்துருக்கார். அதை உரிமையா கேட்கறது தப்பு இல்லை. ஆனா எகிப்தை நீங்க நினைச்சிடாதீங்க. எகிப்தை நீங்க ஞாபகப்படுத்திட்டு, நாங்க அங்க இருந்தப்ப இந்த வார்த்தை உனக்கு வந்துருச்சுனாலே கிப்ரோத் அத்தாவா ரெடி, கன்ஃபார்ம்.
டிக்கெட் எல்லாம் தேவையே இல்லை. அதுதான் அந்த அந்த கிப்ரோத் அத்தாவா வரணும்னா நீ அதை நினைச்சுக்க. கிப்ரோத் அத்தாவா வேணான்னா இப்ப இந்த வனாந்திரத்திலே கர்த்தர் உனக்கு செய்ய போகிற அற்புதத்தை நினைச்சு பாரு. உன்னை விடுதலை ஆக்கினதை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு அற்புதம் செஞ்சதை நினைச்சு பாருங்க. இன்னும் நிறைய இருக்கு. ஐ ஹாவ் a 5 pages. ஆனால் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. லெட்ஸ் க்ளோஸ் திஸ் வித் திஸ். இதோட நம்ம இன்னைக்கு முடிப்போம். மீதி உள்ள காரியங்களை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்க முறுமுறுக்காதீங்க. நான் முறுமுறுத்துருக்கிறேன். அற்பமான காரியம் என்னாண்டவரே அப்படின்னு பல்ல கடிச்சிருக்கிறேன். இப்பதான் தெரியுது, ஆஹா இந்த பல்ல கடிக்க வச்சது எதுக்கு? கிப்ரோத் அத்தாவாவுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. சில நேரத்தில் நமக்கு பயங்கர வெறி வரும் பார்த்தீங்களா? வீட்டுக்கு போன உடனே சிக்கன் எடுத்து சமைச்சு வறுத்து அப்படின்னு இருந்த காசெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் வாங்கிட்டு வந்துடும். ஆவி போடுறதுக்குள்ள அப்படியே பறக்க பறக்க. அருமையானவர்களே, அந்த ஆவியோட ஆவி சேர்ந்து கிப்ரோத் அத்தாவாவுக்கு போயிடும். அப்புறம் எந்த ஆவி போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம ஜாக்கிரதையாய் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு, ஒரு விண்ணப்பத்தோட முடிப்போம். ஆண்டவரே, என் தேவன் அருவருக்கிற அளவுக்கு என் முறுமுறுப்பு எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாது. ஆண்டவரே, நீங்க எல்லாம் கொடுத்தீங்க. இதெல்லாம் நீங்க கொடுத்தது. ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க கொடுத்தது. நல்லா கவனிங்க. ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் அவருடைய மதிப்பு நமக்கு தெரியாது. கரிச்சு கொட்டி அதை ஓட்டி என்ன சங்கடப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் புளின்னு புளிஞ்சு எடுப்போம். ஆனால் அவங்க இந்த பூமியில் இல்லைன்னு ஒரு நாள் வரும் பாருங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட நீ தான் ரொம்ப அழுவ, நீ தான் கண்ணீர் வடிப்ப. அந்த சான்ஸ் எல்லாம் கொடுக்க வேணாம். இப்போ கர்த்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார். ஆண்டவரே, நான் நிறைய விஷயங்களை முறுமுறுத்துட்டேன், உமக்கு விரோதமாக முறுமுறுத்துட்டேன். ஆண்டவரே, உண்மை, நான் ஒத்துக்கிறேன். நான் நிறைய எகிப்தை திரும்பி பார்த்துட்டேன். எனக்கான அற்புதங்களை நான் மறந்துட்டேன். எனக்காக இன்னும் அவ்வளோ வச்சிருக்கிறீங்கன்றதையும் நான் ஞாபகப்படுத்திக்காம விட்டுட்டேன். ஆண்டவரே, என்னை ஒரே ஒரு விஷயம் நாளில் என்னை மன்னிச்சு இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அழிவை நானோ, என் குடும்பமோ, என் சந்ததிகளோ ஆக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களை கூட்டிட்டு வந்தது கானானுக்கு போக, இங்கே அழிஞ்சு போவதற்காக அல்ல. ஆண்டவரே, நம்ம அப்படியே எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் கண்ணீரோடு கூட, அப்பா, நிறைய காரியங்கள் எனக்கு முறுமுறுத்து உம்முடைய அருவருப்புக்கு, உம்முடைய அழிவுக்கு நாங்கள் காரணமா இருந்துட்டோம். ஆண்டவரே, அப்பா, மாராவிலும் மாசாவிலும் ஏரிவாவிலும் கிப்ரோத் அத்தாவிலும் உம்மை துக்கப்படுத்தி உம்மை கோபமூட்டி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பான்னு கேளுங்க. வேலையில் முறுமுறுக்காதீங்க, உங்க மனைவிட்ட முறுமுறுக்காதீங்க, உங்க பிள்ளைகளை முறுமுறுக்காதீங்க, உங்க பெற்றோரை முறுமுறுக்காதீங்க, உங்க உறவுகளை முறுமுறுக்காதீங்க. இதுல வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, தெரியாம முறுமுறுத்துட்ட. ஆண்டவரே, தெரியாம ஆண்டவரே, இந்த முறுமுறுப்புக்கு நான் காரணமா இருந்துட்டேன். ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. அந்த ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு கேளுங்க. தகப்பன்ட்ட கேளுங்க. எல்லாரும் உடைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, உடைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அப்பா கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, வருமானம் இல்லைன்னு நான் முறுமுறுத்துட்டேன்ப்பா, வேலை இல்லைன்னு நான் முறுமுறுத்துட்டேன். ஆண்டவரே,
நான் நினைச்சது நடக்கலன்னு முறுமுறுத்துட்டு ஆண்டவரே, காரியம் கைகூடி வரலன்னு முறுமுறுத்துட்டு ஆண்டவரே. அப்பா, அந்த முறுமுறுப்பெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க ஆண்டவரே. இந்த முறுமுறுப்பெல்லாம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசுவே முறுமுறுப்பு வேணாம்பா, எங்களுக்காக நிறைய நீங்க வச்சிருக்கிறீங்க அப்பா. நாங்க அதை நோக்கி பயணிக்க கிருபைதாரும் ஆண்டவரே, கிருபைதாங்கப்பா, கிருபைதாங்கப்பா ஆண்டவரே. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆமென். எத்தனையோ முறுமுறுப்புகள் நம் வெளியில சொல்ல முடியாதது, சபையை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தாய் தகப்பன்மாரை குறித்து, மனைவியை குறித்து, கணவனை குறித்து, நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து
தேவன் நமக்கு கொடுத்ததான சூழ்நிலைகள் அனுமதித்ததை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து, முறுமுறுப்புக்கான மிக முக்கியமான ஒரே ஒரு காரியம் என்னன்னா, எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலே இருந்த விஷயத்தை அதை மறந்துவிட்டு அடிமைக்கு கொடுத்த உணவை அவர்கள் ஞாபகப்படுத்தினதுனால், அடிமையா இருந்ததுனாலதான் அந்த உணவு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவனை வேலைக்கு வச்சுக்கணும், அவன் வேலைக்கு தேவை. அந்த உணவு கொடுக்கப்பட்டது. அது அவனுக்கு பிரதானமாய் தெரிந்தது. கர்த்தருடைய கோபாக்கினை வந்தது. மகா பெரிய வாதியினால் வாதித்தார். அந்த இடத்துல எத்தனை பேர் செத்து போனாங்க அப்படிங்கிறது அங்க கணக்குல சொல்லப்படல. ஒருவேளை சரித்திரத்தின் பின்னணியில சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அடையாளத்தை வைத்து அதுக்கு பெயரிடப்படும் பொழுது அந்த கிப்ரோத் அத்தாவா என்கிறதான அந்த பிணங்களின் பிரேத குழியை நாம் நினைவு கூற வேண்டியது கட்டாயமா இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, சரணடைங்க. நீ சரண்டர் ஆல். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனி முறுமுறுப்பு என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அது என் பிள்ளைகளையும் மனைவியும் பாதிக்க கூடாது. என் விசுவாச வாழ்க்கையை பாதிக்க கூடாது. குறிப்பாக என் இயேசுவை குறைத்து மதிப்பிட அது ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. என் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் அந்தந்த காலத்திலே அனுபவிப்பதற்கு அது தடையா இருக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆண்டவரே, மனப்பூர்வமாய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இங்க யாரு நமக்கு ஒருத்தர் பேசுறதை கேட்கறதுக்கு வரல. தேவனிடத்திலே நாம் பேசுவதும் தேவன் நம்மிடத்திலே என்ன பேசுகிறார் என்பதை கேட்பதற்கு தான் இந்த இடத்திலே நாம் சபை கூடி வருதலை நாம் கடைபிடிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட மனப்பூர்வமாய் சொல்லுங்க, இந்த முறுமுறுப்பு இனிமேல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கிப்ரோத் அத்தாவா, அந்த பிணங்களினுடைய பிரேத குழியை நாங்க கண்ணோக்கி பார்க்கிறோம், முன்னாடி பார்க்கிறோம். ஆண்டவரே, அது வேண்டாம். எங்க சந்ததிக்கு நாங்க அதை வைத்து விட்டு போக கூடாது. எங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு போகணும். ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்த நேரம் முதல் இந்த நேர பரியந்தமும் கர்த்தர் எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக இந்த நேரம் முழுதும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்டோம். கர்த்தருக்கு உற்சாகமாய் எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரை விதைத்திருக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே, பாடல் பாடி ஆராதனை செலுத்தி உமக்கு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்தி இருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா முறுமுறுப்புகளையும் எடுத்து போட்டு ஒரு புதிய மனிதர்களாக இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்ல, எங்கள் இல்லங்களுக்கு நாங்கள் போகும் பொழுது ஒரு புதிய மனுஷனை தரித்து கொள்ள, முறுமுறுப்பு இல்லாத மோசையை போல சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவரே, அந்த ஒரு குணாதிசயத்தை தரித்து கொண்டவர்களாய் நாங்கள் ஆண்டவரே வாழ, கர்த்தருக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. வார்த்தையை பகிர்ந்து கொண்ட உம்முடைய மகனை நீர் பயன்படுத்தும், இன்னும் பயன்படுத்தும். எங்களுக்கு ஒவ்வொரு வாரம் உடைய வார்த்தை என்கிற மன்னாவை உம்முடைய மகன் மூலமாக நீர் கொடுத்து கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கும் அல்ல, இந்த உலகத்துல இன்னும் கேட்க வேண்டிய எத்தனையோ ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, எத்தனையோ ஆண்டவரே விசுவாச மார்க்கத்தார் இருக்கிறார்கள். எத்தனையோ அவிசுவாச குடும்பங்கள் இன்னும் கர்த்தரை நோக்கி வருவதற்கு தயாராக கொண்டிருக்கிறது. அதே போல எத்தனையோ போதகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீர் அவர்களை பயன்படுத்தும் ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஸ்தானிகர்களுக்கு பயன்படுத்தும்.
ஆண்டவரே ஞானத்தின் ஆவியினாலே நீ நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளை உடல் சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் 1000 10,000 லட்ச ஜனங்களுக்கு பயன்படுத்துவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகார நன்மைகளையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை விருந்து எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.